இந்த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமைக்க தெரிந்தால் மட்டும் போதாது. சரிங்களா? சமையல் என்பது முழுக்க முழுக்க ஒரு வைத்தியர் மருத்துவம் பார்ப்பதற்கு சமம். சரிங்களா? சமையல் என்பது அந்த குடும்பத்தின் தலைவி அந்த குடும்பத்திற்காக முழுக்க முழுக்க வைத்தியம் பார்ப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு அருமருந்தை தயாரிப்பது தான் சமையல் முறை. சரியா? இதை பற்றி ரொம்ப டீப்பாக பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க தகவலுக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டோட நபர் அந்த வீட்டை சேர்ந்த நபர்களுக்கு சமையல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டில் இருக்கிற நபர்களை பாதுகாக்கிறதும் முடியும், அவங்களோட உடலை பலகீனம் செய்யவும் முடியும். ஒரு வீடானது நல்ல ஒரு கண்ட்ரோல்டாக நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குது, அந்த வீட்டோட நபர்கள் அந்த குடும்பத்தின் நபர்கள் நல்ல ஒரு எஃபெக்டிவ் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, ஒரு அட்ராக்டிவ் தேஜஸோடு இருக்கிறாங்க, ஒரு குட் கேரக்டராக இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஹேபிட்டோட வளர்ந்துருக்காங்க அப்படின்றத எங்கே நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சமையல் அறையிலேருந்து தான் புரிஞ்சுக்கணும். அந்த சமையல் அறையில் யார் சமையல்காரராக இருந்தாரோ அவர் தான் அந்த வீடு எனும் குருகுலத்தோட மூத்த வைத்தியர். சமையல்ன்றது யார் வேணால் செஞ்சிடலான்றது கிடையாதுங்க. எக்ஸாம்பிள், உங்களோட ஃபேவரட் ஃபுட் எடுத்துக்கலாம், பிரியாணி. ஒரு பிரியாணியை உச்சரிக்கும் போதே 4 வகையில் உச்சரிக்கலாம். பிர்யானி, பிரியாணி, பிராணி. சரிங்களா? நிறைய வழக்கத்தில் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையிலே இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தயாரிக்கும் உணவுகளில் லட்சக்கணக்கான வித்தியாசங்கள். பிரியாணின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டு மருந்து கலவை. சரிங்களா? என்னடா இது சாப்பாடு கூட மருந்துன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக மருந்தாக செயல்படும், உடலுக்கு நல்லதை விளைவிக்கக்கூடியது ஒரு மருந்து. சரியா? அந்த வகையில் எடுக்க போனாக்கா நம்ம உடலுக்கு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு நீர் ஆகாரமும் திட ஆகாரமும் எல்லாமே ஒரு மருந்தாக தான் செயல்படுது, ஒரு நன்மை விளைவிக்கும் ஒரு உணவு. அப்படி பார்க்கும்போது இந்த பிரியாணிக்கு நம்ம சூஸ் பண்ணுற ரைஸ் நிறைய வெரைட்டிஸாக இருக்கு. சிலர் சேமியா பயன்படுத்துவாங்க, சிலர் பிரியாணிக்கு இட்லியை பயன்படுத்துகிறாங்க, சிலர் பிரியாணிக்கு நிறைய காய்கறிகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இதில் எது குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே உணவாக பார்க்கும் பட்சத்தில் வயிறு நிறையும், உடலுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் கிடைக்கும், நல்ல ஒரு கார்போஹைட்ரேட் கிடைக்கும். சரிங்களா? மூளை செயல்பட நல்ல ஒரு உந்து சத்தாக அந்த உணவு பயன்படும். அதை தவிர என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக, அதே போல் தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு உணவாக, ஒரு உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உஷ்ணக்காரணியாக, கபத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்கக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வாக ஒரு பிரியாணி அமையுது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு பிரியாணியை சமைக்கிறதுன்றது ஒரு கலை, ஒரு மருத்துவம். அதை பார்க்குற அந்த தலைவர் தலைவி சிறப்பான முறையில் அதை சமைச்சு கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பம் தலை சிறக்கும். இல்லை ஒரு ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர்டு அந்த ஸ்மெல்லு வந்தால் போதும் அப்படின்னு சமைச்சாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களோட லிவர் அஃபெக்ட் ஆகிடும். அந்த லிவர் டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் அவங்களோட வாழ்வியல் முறையை மாறிடும். ஏன்னா எப்போ பாரு ஹாஸ்பிட்டலைசேஷன், அதுக்கப்புறமா சம்பாதிக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கரெக்டான எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க முடியல. சரிங்களா? இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஹியூமன் லைஃப்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையல் அறைக்குள்ளே இருக்கிறவங்க மிக மிக கான்சன்ட்ரேஷனோட குக் பண்ணணும். அந்த குக்கிங்கில் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும், ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கணும், சரிங்களா? ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்கணும். மாரல் எத்திக்ஸ் என்னங்க சமையல் அறை வரைக்கும் கொண்டு வந்து இருக்கீங்க? உண்மையிலேயே சமையல் அறையில் தாங்க மாரல் எத்திக்ஸ் முதலாக இருக்க வேண்டிய இடம், சரிங்களா? நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா பழைய இறைச்சிகள் தொடர் வண்டி மூலமாக நாடு விட்டு நாடு வருகிறது, கெட்டுப்போன இறைச்சிகள். நிறைய உணவு பொருட்கள் தள்ளுவண்டி கடைகளில் வீதிகளில் கெட்டுப்போன பிறகு விற்கப்படுகிறது. ஏன்னா தேர் இஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட். அதை ரிட்டர்ன் எடுக்க தான் பார்க்குறீங்களோ தவிர உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், உங்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய மக்களோட உடல்நிலையை நீங்கள் பார்க்கறதில்ல. அவனோட உடல்நிலை கெட்டு போச்சுன்னா உங்கள் வியாபாரம் கண்டிப்பாக போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ரிட்டர்ன் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அங்கே யாருமே உங்களுக்காக வரலன்னும் போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே அங்கே இடம் கிடையாது. அதனால் மாரல் எத்திக்ஸ்ன்றது டெஃபினட்டாக குக் பண்ணுற விஷயத்தில் இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் உங்களோட மனித இனத்தை, உங்களோட நண்பர்களை, உங்களோட நட்பு வட்டாரத்தை இழக்கக்கூடாது என்று நினைத்தால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவு என்பது தரமாக, சுத்தமாக, அற்புதமாக, ஒரு அமிர்தமாக தயாரிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் there is no need of medical shops, there is no need of medical support. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன. ஒரு பிரியாணி வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொத்தமல்லி, புதினா ஃப்ரெஷ்ஷாக, டெஃபினட்டாக இது மிஸ் ஆகக்கூடாது. லெமன், கர்டு, சுத்தமான வீட்டுக்கு, அதாவது பால் டைரெக்டாக வாங்கி அதில் தயாரிக்கப்பட்ட கர்டு. தேர் இஸ் நோ எசன்ஸ் ஆடட் இன் த கர்டு, அந்த மாதிரி கர்டு, சரியா? அதே போல் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, ஓகே. அதுக்கப்புறம் சுத்தமான செக்கில் ஆடிய கடலை எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய், அப்போதைக்கு வாங்கிட்டு வந்த மாமிசம், கறி, அரிசி, தரமான ஒரு 6 மாதம் விளைந்த ஒரு அரிசி. இதுக்கு சேர்க்கப்பட போகிற மிளகாய் பொடி வீட்டில் அரைத்ததாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாயை ஊற வச்சு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, சரியா? இதுக்கு பச்சை மிளகா அவசியமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அல்சரில் ஆல்ரெடி உள்ளே போனவங்க, அல்சர் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டா டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதில் அது போல் வேதிப்பொருள் ஒன்று நிறைந்திருக்கு. நல்ல ஸ்மெல் கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட் ஆனால் உடலை பாதிச்சிரும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் குக் பண்ணும் போது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண பிரியாணின்றது ஒரு நல்ல உடலுக்கு அற்புதமான மருந்தாக, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக அமையும், ஒரு நல்ல விருந்தாக அமையும். இதை தவிர்த்து அஜினோமோட்டோ கொஞ்சம், அரைச்சி வச்ச ஆல்ரெடி ப்ரிசர்வ் பண்ண மசாலாஸ் கொஞ்சம், சரியா? இந்த கலர்ஃபுல்லான கலர் பவுடர் ஒரு கைப்பிடி அளவு, நல்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அரிசி, அந்த அரிசி, அது கூட பச்சை மிளகா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி, புதினா கிடைக்கல, சரிங்களா? கடையில் வாங்கின ஒரே ஒரு தயிர் டப்பா, லெமன் போடுறதில்லை. இது எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் அது பிரியாணியாக சாப்பிடும் போது, நேற்று வாங்கின கறி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், கேட்டால் ஏர்லாக் பேக்கெட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்ருந்தேன் அப்படின்னு. இது எல்லாத்தையுமா சேர்த்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும் போது மேபி ஃபுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் உங்களோட உடல்நிலை பாதிப்பது 100% உறுதி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே எந்த ஃபுட்டாக இருந்தாலும் அந்த ஃபுட்டில் ஏன் நம்ம தயிர் சேர்க்குறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கணும், ஏன் லெமனை சேர்க்குறோன்றது புரிஞ்சுக்கணும், சரிங்களா? தேர் இஸ் சம் ஸ்பைசஸ் ஆடட் இன் த பிரியாணி ஃப்ளேவர்
பட்டை, லவங்கம், ஏலக்காய், மசாலா இது எல்லாமே வந்து உஷ்ண காரணிகள். சரிங்களா? அதிகப்படியான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. இது கூட வந்து நீங்கள் சமப்படுத்துறதுக்காக தயிரும் அதனுடன் லெமனும் ராஜகனியான எலுமிச்சையும் நீங்கள் சேர்த்து கொத்தமல்லி, புதினா சேர்த்து சமைக்கும் பொழுது அந்த உஷ்ணக்காரணியானது நிவர்த்தியாகி உங்கள் உடலுக்கு ஒரு நல்ல உணவாக அமையும். எந்த விதமான உஷ்ண தூண்டுதலும் ஏற்படாது. இப்படி நீங்கள் சமைச்சு சாப்பிடும் போது தான் பிரியாணின்றது ஒரு நல்ல உணவாக அமையும். சரியா? ஒரு பொருள் வந்து ஒரு விளைவை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்வினையை அந்த உணவில் சேர்க்க பார்க்கணும். அதுக்காக தான் முறையான உணவு தயாரித்தலை கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அதுக்காக நான் எங்கே கேட்ரிங் போட்டோமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. உங்களோட முதியவர், உங்களோட மூதாதையர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு கற்றுக்கோங்க. அவங்க செய்கிற அந்த ஃபுட் ஸ்டைலே, அந்த டேஸ்ட்டே வேறவாக இருக்கும். அதை சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க மாட்டீங்க. எப்போ நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிங்களோ அதுக்கு பிறகு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி செய்தாங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு அதுபடி செய்யுங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மண் சட்டியில் செய்கிறீங்களான்றதை பார்த்து யாரும் அவார்டு தர மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த பாத்திரத்தில் சமைச்சாலும் பாதிப்பில்லாத ஒரு உணவாக கிடைக்குதுன்னா தாராளமாக பண்ணலாம். உங்களோட முன்னோர்கள் சமைச்ச அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சமையல் செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரியா? அதனால் உங்களுக்கு வாழ்நாளில் பொன் பொருள் அழிவு, சிதைவு, பொருளாதார வீழ்ச்சி இதெல்லாம் ஏற்படாமல் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சீராக போகும். உங்களோட மனநிலை தெளிவாக இருக்கும். நல்ல ஒரு உடல்நிலை மெயின்டைன் ஆகும். உங்கள் குடும்பமானது, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து நல்ல சீறு செழிப்போடு, நல்ல மனநிலையோட, நல்ல மன நிறைவோட நிம்மதியாக வாழ உங்களது உணவே வித்தாக அமையும் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல தகவலில் உங்களை பார்க்கும் வரை நன்றி ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன். பாய்.